ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Veranda Days. நான் உங்கள் சஞ்சு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2 மெயின்ஸோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம் பேப்பர் எப்படி இருந்துச்சு, அங்கே என்னென்ன பிரச்சனைகள் நடந்துச்சு, காலில் போகும்போது பேப்பர் 1 எப்படி இருந்துச்சு, பேப்பர் 2 எப்படி இருந்துச்சு, டைம் கொடுத்தாங்களா, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஆஸ் யூஷுவல் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, முதல்ல அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா 8:30க்கு வந்து எல்லாரும் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் 8:30க்கு வரணும், 9:30 to 12:30 எக்ஸாம் அப்படிங்கிறத ஜென்ரலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ சொன்ன டைமுக்கு எல்லாமே 9:30க்கு போய் எல்லாரும் 8:30க்கு எல்லாம் போயிட்டாங்க. ஸோ நான் எனக்கு இங்கே பக்கத்தில் தான் எக்ஸாம் சென்டர், இங்கே செல்லம்மா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில். ஸோ போய் உட்காந்தாச்சு. என்னாச்சு அப்படின்னா முதல்ல எல்லாமே வந்து முதல்ல அந்த ஒரு பண்டில் வரும், அந்த கொஸ்டின் பேப்பர் பண்டில் வரும். அதில் 2 பேர் ரோல் நம்பர் எழுதி தான் வந்து நம்ம டியர் பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி டியர் பண்ணுவாங்க. அதுலேருந்து கொஸ்டின் எடுத்து எல்லாருக்கும் வந்து கொடுப்பாங்க. இதுதான் முறை. ஸோ அங்கேயும் போனோடனே ஃபர்ஸ்ட் வந்து 2 பேர்கிட்ட வாங்கினாங்க. ஒன்று என்கிட்ட வாங்கினாங்க, இன்னொரு கேண்டிடேட் கிட்ட வாங்கினாங்க. டியர் பண்ணி பேப்பர் கொடுக்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய ரோல் நம்பரும் நம்ம ரோல் நம்பரும் மேட்சே ஆகலை. இதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்டே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எக்ஸாம் ஹால் அலாட் பண்ணுறது வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஷஃபிள் பண்ணி தான் வந்து ரேண்டமாக அலாட் பண்ணியிருந்தாங்க. இப்போ எனக்கு வந்து என் ரோல் நம்பருக்கு அடுத்த உள்ள ரோல் நம்பர் அந்த சீரீஸில் உள்ளவங்க வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. இப்போ எனக்கு 4 அப்படின்னா அதுல வந்து 10 ஒருத்தன் கிளியர் பண்ணிருக்கா அப்படின்னா 4 எனக்கும் அவனுக்கும் ஒரே ஹாலா இருக்காது. 10 அப்படிங்கிறது வேற ஏதோ ஒரு ஹாலா இருப்பாங்க, எனக்கு வேற ஹாலா இருப்பாங்க. இந்த ஆர்டரா போடல, ஏதோ இந்த லாட்ல போட்டு குலுக்கி எடுத்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஹால் அப்படிங்கிறது ரேண்டமா நம்ம வந்து வரிசையா சர்ச் பண்ண முடியாது, எங்கேயுமோ மாத்தி மாத்தி இருந்து. ஸோ அந்த ஒரு நம்பர்ல அப்படி போயிட்டு இருந்து. அதே மாதிரி இன்னொரு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆனா இந்த கொஸ்டின் பேப்பர் பண்டில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஆர்டர்ல அப்படியே அந்த நியூமரிக்கல் ஆர்டர்ல அப்படியே இருந்துச்சு. இதுதான் நமக்கு பிரச்சனையே அப்படிங்கிறது ஆரம்பிச்சு. ஸோ வந்து என்ன அப்படின்னா ஹால் நம்பர் வந்து என்ன அப்படின்னா ரேண்டம் நம்பரா போட்டாங்க. ரேண்டமா நம்பர், இப்போ என் நம்பர் எங்க வேணாலும் இருக்கலாம், எனக்கு அடுத்த நம்பர் வேற எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா கொஸ்டின் பேப்பர் பண்டில் இருக்குல்ல, கொஸ்டின் பேப்பர் பண்டில் அப்படிங்கிறது எங்க இருந்துச்சு அப்படின்னா அழகா அந்த நியூமரிக்கல் ஆர்டர் தான் இருந்தது. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஒவ்வொரு ஹாலுக்கும் அந்த நியூமரிக்கல் ஆர்டர்ல இருக்கக்கூடிய நம்பர்ல உள்ள அந்த கொஸ்டின் பண்டிலே கொண்டு வந்தனால பிரச்சனை ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க, எதுவுமே வந்து கரெக்டா இல்லை. ஸோ உடனே டக்குன்னு எல்லாத்தையும் கொஸ்டின் பேப்பரை வாங்கிட்டாங்க, அந்த ஆன்சர் பண்டில் அந்த ஆன்சர் ஷீட்டை வந்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு போறாங்க. எல்லாமே ஒரு மாதிரி அமைதியா இருக்குது. போறாங்க, வருவாங்கன்னு பார்த்தோம், வரவே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 மணி ஆகுது, யாருமே வரல. நானும் சரி நம்ம ஹாலில் மட்டும்தான் இப்படி ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெளியே போய் போகிறோம். எல்லாருமே வெளியே வந்து நிற்கிறாங்க, இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாதிரி தரல அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 10:15 போல கொஸ்டின் பேப்பர் அந்த ஆன்சர் ஷீட் வந்து கொடுத்துட்டு சொன்னாங்க, உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து 1 o'clock வரைக்கும் நாங்கள் டைம் தரோம். ஸோ 1 o'clock வரைக்கும் டைம் தரோம், நீங்கள் வந்து அடுத்தது வந்து 2 o'clock நீங்கள் வந்தால் போதும். 2 o'clock வந்துட்டு அடுத்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு 2:30க்கு ஸ்டார்ட் ஆகும், 2:30 to 5:30க்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சரின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சாச்சு. 1 o'clock வரைக்கும் போச்சுது. ஸோ பேப்பர் 1 எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பேப்பர் 1 நமக்கு ஆல்ரெடி தெரியும், நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். அதில் வந்து ஜஸ்ட் நமக்கு 40 மார்க் எடுத்தால் போதும், 40 out of 100 எடுத்தால் போதும். ஸோ பேசிக்கான டிரான்ஸ்லேஷனாக தான் இருந்து, டிரான்ஸ்லேஷனு. ஸோ திருக்குறள்லாம் வந்து வான் சிறப்பு கேட்டிருந்தாங்க, புறங்கூறாமை கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் கட்டுரை அந்த விவரித்து எழுதல வந்து நமக்கு மொழிபெயர்ப்பு பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருந்தது, பிரித்து எழுதுக இருக்கட்டும், எல்லாமே வந்து நார்மலாக தான் இருந்துச்சு, தவிர ரொம்ப அப்படி கஷ்டப்படுற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ லெட்டர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லெட்டர் என்ன அப்படின்னா தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படிங்கிற அதில் ஒரு மெய்நிகர் அருங்காட்சியகம் அமைப்பதற்கான ஒரு லெட்டரு. ஸோ இன்னொரு இது வந்து பொங்கல் பரிசு கொடுக்கறதுக்கான ஒரு அரசாணை மாதிரி ஒரு லெட்டர். இந்த மாதிரி சில லெட்டர்ஸும் கேட்டிருந்தாங்க. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தவங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் தமிழ் எலிஜிபிலிட்டினால நமக்கு 40 மார்க் எடுத்தால் போதும், இந்த மார்க்கை ஆட் பண்ணிக்க மாட்டாங்கனால நமக்கு பிரச்சனை கிடையாது. பேப்பர் 1 முடிஞ்சிடுச்சு. ஸோ 1 மணிக்கு பேப்பர் 1 வாங்கிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து 2 மணிக்கு வர சொன்னாங்க, 2:30 மணிக்கு டெஸ்ட் ஆரம்பிக்கும் அப்படின்னு. ஸோ எப்போவுமே வந்து என்ன அப்படின்னா பேப்பர் பண்டில் நம்ம முன்னாடி வச்சு தான் ஓப்பன் பண்ணுவாங்க, நம்ம முன்னாடி வச்சு ஓப்பன் பண்ணா ஏன்னா அப்படின்னா அப்போ தான் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகல, நமக்கு இல்லை அப்படிங்கிற அர்த்தம். ஸோ பேப்பர் 2 வரும்போது வந்து ஏன்னா ஆல்ரெடி பிரச்சனை ஆயிடுச்சு, இங்கே வந்து டியர் பண்ணி அடுத்து கொண்டு போயிட்டு மாற்றி எடுத்து வராங்க, அவங்களாட்டே பண்டில் டியர் பண்ணிட்டாங்க. ஸோ அது ப்ராப்ளி லீக் ஆயிருக்க கூடாது அப்படிங்கிற நம்புறோம். ஏன்னா கொஸ்டின் எல்லாமே டியர் பண்ணி எங்களுக்கு ஒரு ஆன்சர் ஷீட் மட்டும்தான் வந்து அங்கேயே அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க ஒரு 2:30 சொன்னாங்க. 2:30க்கு ஸ்டார்ட் ஆகல, ஒரு 2:35 2:40 போல தான் வந்து இங்கே ஹாலெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆகி வந்து கரெக்டாக அவங்க சொன்னாங்க 5:45 வரைக்கும் நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா 2:45 கிட்டத்தட்ட தான் எல்லா கையிலையும் பேப்பர் வந்தனால 5:45 வரைக்கும் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, 5:45க்கு வந்து பேப்பர் வாங்கிட்டாங்க. ஸோ பேப்பர் 2 எப்படி இருந்துச்சு? பேப்பர் 2 முதல்ல பார்க்கும்போது என்ன அப்படின்னா
ஸோ ஸ்டாட்டிக்காக இருந்துச்சா இல்லை வந்து அனலிட்டிக்காக இருந்துச்சான்னு கேட்டால் ஸ்டாட்டிக்கும் இருந்துச்சு, அனலிட்டிக்காவும் நிறைய இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து எதிர்பார்க்குற கேள்விகள் நிறைய வராமல் போச்சு, எதிர்பார்த்த கேள்விகள் வந்து வராமல் போச்சு, அதே மாதிரி நம்ம எதிர்பார்க்காத கேள்விகள் வந்து நிறைய வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய மிக்ஸ் ஆகி நமக்கு இருந்துச்சு. ஸோ ஓவரால் பேப்பர் நீங்கள் சயின்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கோவிட் பற்றி கேள்விகள் வந்து, அதாவது வந்து இம்பாக்ட் ஆஃப் COVID-19 ஆன் என்விரான், சுற்றுச்சூழல் மீது COVID-19 தாக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி வந்துருந்து. ப்ளஸ் வந்து இவிஎம் மிஷின் பற்றி கேட்டிருந்தாங்க, பயோஜெட் ஃபியூவல்னா என்னன்னு கேட்டாங்க. ஸோ இவிஎம் மிஷின் பற்றி கேட்டாங்க, பயோஜெட் ஃபியூவல் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்பாக்கம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் பற்றி, இதெல்லாம் நான் சொல்றது 6 மார்க் கேள்வி. கல்பாக்கம் பவர் ஸ்டேஷன் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ மிஷன் சக்தி அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து சயின்ஸ் சைட்லேருந்து வந்துச்சு. ஸோ 6 மார்க்ஸில் இந்த மாதிரி கேள்வி வேற வந்து டொமஸ்டிக் இஷ்யூஸ் பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க. டொமஸ்டிக் இஷ்யூக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறத மாதிரி கேள்வி வந்தது. ப்ளஸ் கெமிஸ்ட்ரி, பியூர் கெமிஸ்ட்ரியாக ஒரு 4 காம்பவுண்டை கொடுத்து இந்த அசெண்டிங் ஆர்டரில் வரிசைப்படுத்துங்க அசிடிட்டி படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரிப்பட்ட கேள்விகள் பியூர் சயின்ஸாக கொஸ்டின் வந்துச்சு, சயின்ஸ் அண்ட் டெக் மாதிரிப்பட்ட கேள்விகளும் நமக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சாக வந்து 6 மார்க் சொல்கிற அளவுக்கு பெரிய அளவு கஷ்டமாலாம் ஒன்றும் இல்லை. 6 மார்க் வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு, எல்லாரும் படிச்சிருந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் 6 மார்க் அப்படிங்க இருந்துச்சு. ஸோ 12 மார்க், கமிங் டு 12 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 12 மார்க் வந்து 10 கேள்விகள் எழுதணும். எல்லாருக்குமே தெரியும் 12 மார்க் வந்து 10 கேள்விகள் எழுதணும். 12 மார்க்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறதுக்கு நமக்கு வந்து கஷ்டம் அப்படின்னு இல்லை. ஸோ என்ன அப்படின்னா மாடரேட்டாக இருந்துச்சு. 12 மார்க் அப்படிங்கிறது மாடரேட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது, மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ இதுலையும் வந்து நமக்கு வந்து சில கேள்விகள் எல்லாமே வந்து நிறைய கேள்விகள் வந்து ஈஸியான கேள்வி, டைரக்டான கொஸ்டின்ஸும் வந்து இன்டைரக்டான கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து இப்போ அதே மாதிரி 15 மார்க்ஸ் 6 கேள்விகள் எழுதணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன கேள்விகள் வந்துச்சு அப்படின்னா, ஸோ ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவிடியன் லாங்குவேஜ், அதாவது வந்து திராவிட மொழிகள் வந்து மற்ற மொழிகளை கம்பேர் பண்ண போது எப்படி வந்து வேறுபட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. இதெல்லாம் 15 மார்க்குக்கு எழுதணும். ஸோ அதே மாதிரி இன்னொரு கேள்வி பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் பற்றியே 2 கேள்வி வந்து, கிளைமேட் சேஞ்ச் பற்றியே 15 மார்க் வந்து. ஒன்று வந்து அனலைஸ் த ரோல் ஆஃப் இந்தியா இன் கிளைமேட் சேஞ்சுன்னு வந்து, இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இந்தியா வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்பினுடைய ஆரிஜின் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இன்னொரு கேள்வி 15 மார்க்ல என்ன வந்துச்சு அப்படின்னா நமக்கு இந்த கரப்ஷனை வந்து ஒழிக்கிறதுக்கான அந்த அமைப்புகள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியுடைய அந்த பாலிசி பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி, அதாவது இண்டஸ்ட்ரி வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுது, இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற 15 மார்க்கு. ஸோ இன்னொன்று வந்து ஹெல்த் கேர், அதாவது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸ், ஹெல்த் கேர் சர்வீஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து 3rd செக்டர். இதுதான் வந்து 15 மார்க் கேட்ட கேள்விகள். ஸோ வந்து அனலிட்டிக்கான ஒரு கேள்வி 12 மார்க்ல ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு கேள்வி செமையா கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா அதாவது வந்து இப்போ வந்து கோவில்கள், இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. ஸோ அதுக்கு நிறைய பிரச்சனை பார்ட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஸ்டேட் கண்ட்ரோல் கிட்ட ஹிந்து டெம்பிள் இருக்கிறதுக்கான அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அனலிட்டிக்கான கேள்விகளும் நமக்கு நிறைய வந்துச்சு. இப்போ வந்து 12 மார்க்ல வந்து சைல்டு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் கேட்டிருந்தாங்க. சைல்டு வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிப்பட்ட கேள்விகளும் நமக்கு வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் நமக்கு எல்லாமே வந்துச்சு. அதுவும் இல்லாமல் சயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 12 மார்க்ல பி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அப்புறம் கிராஃபின் பற்றி கேட்டிருந்தாங்க. அது கிராஃபின்னா என்ன, அதை கண்டுபிடிச்சது யாரு, அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் என்ன, இந்த மாதிரி பியூர் சயின்ஸாகவும் நிறைய போயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சாக தான் இருந்து ஓவராலாக பேப்பர் என்ன எப்படி இருந்துச்சு, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு கேட்டால் ரொம்ப ஈஸியாக இல்லை, மாடரேட்டாக இருந்துச்சு. ஸோ வந்து கரெக்டாக படிச்சிருந்தவங்களுக்கு மாடரேட்டாக இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து எக்ஸாம் டைம் பத்தாமல் இருந்திருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு சென்டர்லேயும் வந்து எக்ஸாமுக்கு வந்து டைம் நிறைய, எங்கள் சென்டரை பொறுத்த வரைக்கும் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து கொஞ்சம் லிபரலாகவே வந்து டைம் எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஓரளவு நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் மாடரேட்டாக தான் இருக்கும், கஷ்டம் அப்படின்னு கிடையாது, ஈஸியும் கிடையாது. ஸோ மாடரேட்டான பேப்பர் தான். ஸோ நீங்கள் எப்படி உங்களோட ஒப்பீனியனில் வந்து, இது ஆக்சுவலி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்ட்ட இப்போ வந்து எக்ஸாம்ஸில் இருந்தவங்கள்ட்ட கேட்ட ஒப்பீனியன்னா, நீங்கள் உங்களுக்கு பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஃபுல்லாக உங்களால் அட்டன் பண்ண முடிஞ்சுதா அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, வணக்கம்.